வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பார்த்திங்கன்னா பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி, ஸோ உங்களுக்கு ராசி அதிபதி குரு ராசி மற்றும் மூன்றாம் ஒரு பரிவர்த்தனை, இது சுக்கிரனுடைய பரிவர்த்தனையும் போதே கொஞ்சம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான அமைப்புகளை நிறைய சிறப்பாக கொடுக்குறோம். பொருள் ரீதியான விஷயங்கள் நிறைய பெருமானம் வருவதற்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதில் என்னென்னா ஒரு சுக்கிரன் 3/8 ஒரு எமோட்டாக வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். ஸோ பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனைவி கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி விஷயங்களை, மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ எல்லாமே இருக்கும். சில நேரங்களில் நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன்லேயே கற்பனையிலே நிறைய சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2, 9ஆம் அதிபதி செவ்வாய் 4 சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ என்றைக்குமே ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வண்டி வாங்கினா சின்னதாக செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களது 4ஆம் அதிபதி 12 இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 12 இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் கொஞ்சம் சின்னதாக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக. 5ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பல நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் ஒரு சின்ன மன உளைச்சல், குழந்தைகள் சம்மந்தமான சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 12 இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். நிறைய ராத்திரி பகலாக உழைக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கிறதும், கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கடன் சம்மந்தமான விஷயங்கள் நினச்சிட்டு ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோன்னு தூங்காமல் இருப்பீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் உட்காந்து பொறுமையாக யோசித்தோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வழி கிடைக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதனும் 12 இருக்கும்போது கொஞ்சம் தாயார் மனைவி சார்ந்த உறவுகளால் நினச்சி கொஞ்சம் ஒரு எமோட்டாரமான விஷயங்களை ஏற்படுத்தும். இவங்க அவங்கள ஏமாத்துறாங்களா, அவங்க இவங்கள ஏமாத்துறாங்களா ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். எல்லாம் தூக்கி போடுங்க. அதெல்லாம் சும்மா ரெண்டெல்லாம் போகிற மாதிரி ஒரு இடம் தான் இது நம்ம, ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப போட்டு மண்டையில் வளர்த்திக்காமல் நடக்கிறது நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போக வேண்டியது தான். ஸோ அதனால் இறை வழிபாடு தான் இதுக்கெல்லாம் சிறந்த மருந்து. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி 9ஆம் செவ்வாய் 4 இருக்கும். சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்பா சார்ந்த உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கணும் சிறப்பான ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு 3 இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பு. ஸோ உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சில நேரங்கள் மன ரீதியாக குரு ராகு கேது இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அப்போ ஒரு சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறந்ததுங்க. ஸோ அது பண்ணும்போது ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லேருந்தும் கண்டிப்பாக வெளியில் வரலாம். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சனி 12 லாபங்கள் நிறையா வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ செலவு தான் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு எமோஷனை கொடுக்கும். பட் இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க. ஸோ வர வருமானம் நல்லா தான் வந்துட்டுருக்கும். பட் இருந்தாலும் செலவு கண்ட்ரோல் ஆகுங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபக்தி மீன லக்னமாக சூரிய தசாபக்தி. சூரியன் 6ஆம் அதிபதி 12 இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல் இருக்க மாதிரி இருக்கும். வேலை பளுக்கள் அதிகமாக இருக்குமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக சந்திர தசாபக்தி. சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 போய்ட்டு 7 ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் திங்கள் செவ்வாய் ரொம்ப நல்லாயிருக்கும். புதன் வியாழன் கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மீன லக்னமாக செவ்வாய் தசாபக்தினா செவ்வாய் சிறப்பான பலன்கள், பூமி சம்பந்தமான விஷயம், நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. தந்தை சார்ந்த உறவுகளும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். ஏதாச்சும் பழைய பூமி, பழைய வண்டி வாகனம் விற்றுட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான். மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபதி. ராகு ராசியிலே இருக்கும்பொழுது அது சுக்கிரனும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். ஏன்னா அது பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க. ஏன்னா ஒரு ஆண்மகனாக இருந்தால் குருவும் சுக்கிரனும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ், கணவன் மனைவியினுடைய ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு பரிகாரம்னு பார்க்க போனோம்னா ஒரு சித்தர் சமாதிகள் சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து
சனி தசாபுத்தி வந்துருக்கும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து 12 இருக்கார். எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாயிட்டே போதே நடாதுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது ஆல் இந்த கேம் என்ன பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாகத்தான் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சில நேரங்களில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பியாண்ட் த லெவல் போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபதி, குரு வந்து 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 3லேருந்து நல்லா ஆட்சி வளரும். தொழில் ரீதியாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவீங்க. கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு ரீதியிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களுக்காக போராடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதி, 4 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு இல்யூஷன், இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் வந்து எல்லாம் கண்டுக்காமல் வந்து நடக்கும்ன்ட்டு ஒரு பிரார்த்தனையில் போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதி, கேது வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகள் நிறைய வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து அவங்க ஒரு பிரயாணங்களை நிறைய ஏற்படுத்தி அதெல்லாம் சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்குன்றதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இதுக்கு பரிகாரம் சொல்ல போகும்போது எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு சித்தர் சமாதிகளுக்கோ சித்தர் மகான்கள் வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இந்த இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்க வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பரிவத்திலிருந்து 3-8 ஆகும்போது கணவனோட நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்ல கற்பனையிலே நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்களே பூதாகரமாக ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவன் மேலே பாரத்தப்பட்டு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பு நவுத்துங்க. தேவையில்லாத வந்து கற்பனையிலையோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் எரர்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதையுமே உடனே டிசிஷன் எடுக்காமல் பொறுமையாக உட்காந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் வந்து தடார் புடார்னு எதுவும் செய்யாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா சிறப்புங்க. என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. 3 வேளை சாப்பாடு எப்படி அவசியமோ, ஒரு வேளை தூக்கம் எப்படி அவசியமோ, அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பெரியவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும். நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது. ஏதோ வயசாகிடுச்சு, ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்ன பித்தம் தெளின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம். நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கணும். அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும், அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம், ஒரு 5 மணி காலையில் இல்லையா, எனக்கு காலையெல்லாம் எந்திரிக்க பழகமே இல்லை, நைட் படுக்கிறதே 2 மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம், அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள். சாண்டிங்கிறது வந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும். இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது. இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடுமோ இதாயிடும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ராகு கேது பயிற்சிகள் வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போ ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும். ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க. ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார், கும்பத்துக்கு போகிறார். ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம், இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லும்போது ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க. ஸோ கும்பத்தில் ராகு போகுது, 11ல் ராகு வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பான்னு எல்லோரும் ஆகாவோன்னு பாராட்டுவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு சூரியன் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம், குழந்தைகள் விஷயங்கள், அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது. அந்த 1.5 வருஷம் ஃபுல்லாகவே அடிப்படாது, 2 மாதம் வச்சு செஞ்சிடும். அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களேன், அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு 2 மாதம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். அது எப்படி வரும்னா, நீங்கள் எப்படி இதை ஓமானம் பண்ணிக்கணும்னா, ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு பைக்கு, ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, லாரி வந்து
சைக்கிள் அடிச்சதுன்னா என்னாகும், பைக் அடிச்சதுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம கர்மா தான், நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடிக்கிறது தான் இது. ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது, அப்போ ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன். இப்போ குழந்தைகள் 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்தில் 5ஆம் பாவாதிபதியாக லாபங்களை கொடுப்பார், எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். அதுலேருந்து இதை அடித்து முதல் 1 மாதம், அதுக்கு அடுத்த மாதம் கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் நீங்கள் வந்து அந்த 2வது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும். 3வது மாதம் அந்த காயங்கள் ஆறதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும். கிரகம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம், ஒன்றுமே ஆகாது, ஜாலியாக இருந்துடலாம். யாருமே வந்து அதை பற்றி கவலையே பட வேணாம். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே, சந்திரன் இருக்குன்னா என்ன 4ஆம் அதிபதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சோம். அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்னோட ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு, ராகுவும் சந்திரனும் 10 டிகிரி ஒரு 8 டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ இது இப்படி தான் கேதுக்கும். கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது. சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுமே, கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு 3 மாதம் தான், 1.5 வருஷம்லாம் இருக்காது, நல்லா புரிஞ்சு 3 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பயிற்சிங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத, எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க, கும்பத்தில் கிரகம் இல்லைங்க, சிம்மத்தில் கிரகம்னா ராகு கேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை பண்ணாது. அதே நேரத்தில் வந்து ஒரு 8ல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க. ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து 8ல் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைன்னா சின்ன பாதிப்பு இருக்கும். அந்த தசாபுத்தியாந்திரங்களில் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும். கிரகங்கள் வந்து மாட்டுச்சுன்னு வைங்க, அப்போது வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம். நான் சொன்ன மாதிரி தான், நின்றுட்டுருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் மேட்ரு, வேறு ஒன்றும். இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும். சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்ல, அது வேறு சப்ஜெக்ட்டு, அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைன்னா ராகு கேது பயிற்சியில் வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களோட விட இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க. ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க. இந்த புத்துக்கோயில்கள் இருக்கு இல்லையா, புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள். அன்னதானம் பண்ணுறது சிறப்பான. இந்த 3 பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா, எனக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்கறதை விட யாராவது கஷ்டப்படுறனுக்கு ஒரு 2 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க. அவன் குடும்பத்தோடு சாப்பிடுவான்ல. நீங்கள் உட்காந்து தோண்டையே வச்சுக்கிட்டு உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா. ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். அதார இறைவனை பிரார்த்தனை சிறப்பான பலன் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.